தியாகராய நகரில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக வாங்கி வைக்கப்பட்ட ஒரு இடத்துல திடீர்னு பூமியை பிளந்துட்டு பிள்ளையார் வந்துட்டார் வெளியே. அந்த பிள்ளையார் தான் பால் குடிக்கிறாருன்னு சொல்லி ஏதோ பால் குடிப்பது வேறு, பூமியை பிளந்து கொண்டு அப்படியே பிள்ளையார் வெளியே வர்றார். ஓகே, இதை பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, அடாடா பூமிக்குள்ளேருந்து பிள்ளையார் வெளியே வந்த இடத்துல எப்படா பள்ளிவாசல் கட்ட விடுறதுன்னு நினைக்கிறார். பெரியார் உயிரோடு இருக்கார், பொதுக்கூட்டம் போட்டு உண்மையை சொல்லப்படும்னு சொல்கிறார். அதற்குள்ளே கலைஞர் அரசு, அப்போ முதலமைச்சர் கலைஞர் என்ன செய்கிறாரு, ஒரு ஜாகிர்கிட்டையோ ஷாஜஹான் கிட்டேயோ அப்துல்லா கிட்டேயோ ஜின்னா கிட்டேயோ இந்த பிரச்சனையை ஒப்படைச்சா அதில் என்ன சிக்கல் வரும்னு கலைஞருக்கு தெரியும். பழக்கடை ஜெயராமன் அவர்களிடம் ஒப்படைக்கிறார். நீங்கள் போய் பாருங்கள் என்ன பிரச்சனை பாருங்கள். பார்த்தா பருத்தி விதைன்னு நினைக்கிறேன், அதை போட்டு ஊற வச்சு அது மேலே சிலையை வச்சா அது ஒரு 10 நாள் கழித்து பூமியை வெடித்து கொண்டு வெளியே முளைக்கும் இல்லையா, அது போல் சிலை அது வெளியே தள்ளிட்டு வந்திருக்குது. அடுத்து அந்த சிலை எங்கிருந்து வந்ததுன்னு பிடிச்சார்.